ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா, லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின மகிழ்ச்சியானவரின் சட்டை அப்படிங்கிற அந்த கதை தான். அதாவது இந்த கதை சிறார்களுக்காக அவர் எழுதினது. சொல்லப்போனால் இந்த தொகுப்பை அப்படி எழுதப்பட்டது தான். இதோடைய முதல் கதையை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த தொகுப்போடைய பேர் ராஜா வளர்த்த ராஜாளி. இந்த கதையோடைய பேர் மகிழ்ச்சியானவரின் சட்டை. அதாவது அரசருக்கு உடல்நலம் குன்றி போகுது. எத்தனையோ மருத்துவர்கள் பார்க்குறாங்க, நிறைய வைத்தியர்கள் அவருடைய உடலை கவனிக்கிறாங்க. இருந்தாலும் அவருடைய உடல் நலத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அரசர் திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய உடல் நலத்தை பாதுகாக்கிறவங்க, அதே நேரம் என்னுடைய உடல் நலத்தின் மீது மிகுந்த முன்னேற்றத்தை மேற்கொள்கிறவங்க, அவங்கெல்லாம் அவங்களுக்கு நான் இந்த நாட்டில் பாதி நான் எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இந்நிலையில் நிறைய பேர் பார்க்குறாங்க. எல்லாருமே அது ஒரு ஃபெயிலியரில் தான் போய் முடியுது. அப்படி இருக்கச்சில் ஒரு பக்கத்து நாட்டை சேர்ந்த ஒரு பெரியவர் யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாராவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய சட்டையை கொண்டு நீங்கள் அவருக்கு போட்டிங்க அப்படின்னா அவர் குணமாயிடுவார். அதனால் பெரிய இஷ்யூ எதுவுமே கிடையாது. அவர் குணமாகிறதுக்கு ஒரே வழி, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய சட்டையை வாங்கி இவருக்கு போட்டால் பரிபூர்ணமாக குணமாகிடுவாப்புல. இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ அவருடைய பேச்சு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ராஜாவுடைய காதுகளில் போய் விழுந்துருது. உடனே ராஜாவும் எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. அமைச்சர் பெருமக்கள்கிட்டலாம் சொல்லும்போது, மகிழ்ச்சியான அந்த நபருடைய சட்டையை எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது என்ன ஆகுது, சரி அதுனது இவங்களும் சொல்லி முடித்து நிறைய இடங்களில் போகிறாங்க, நிறைய நபர்களை போய் பார்க்குறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குது. சிலருக்கு வறுமை இருக்குது, சிலருக்கு பசி பட்டினி, செல்வத்தில் பிரச்சனை, உடலில் பிரச்சனை, மனதளவில் பிரச்சனையாக இருக்கிறாங்க. சில பேருக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. சில பேருக்கு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி ஒரு நபரே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் எல்லாருக்கும் ஏற்படுது. அந்த நேரத்தில் தான் இளவரசர் என்ன பண்ணுறாரு, ஒரு நகர்வலம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு குடிசையோட திண்ணையில் போய் உட்கார்றாப்புல. அப்போ அந்த குடிசைக்குள்ளேருந்து ஒரு செய்தி இவருடைய காதுகளை நோக்கி வருது. என்ன வருது அப்படின்னா, நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி நான் உழைச்ச சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். அதனால் நான் தூங்க போகிறேன், நல்லாவே தூங்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை தனக்கு தானே உச்சரிச்சுக்கிட்டு அவர் அந்த குடிசைக்குள்ளே தூங்க போகிறாப்புல. அப்போ இங்கே ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசனும் நினச்சிக்கிட்டு வேக வேகமாக உள்ளே போகிறாரு. அவர் படுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாப்புல. அப்போ அந்த நபர் உடனே இவரும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட சட்டை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உறுதியாக உன் சட்டை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவர் வற்புறுத்தும் போதும் அவர்கிட்ட சட்டை இல்லை அப்படிங்கிறத தெளிவாகவே அவர் சொல்லிடுறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறார். இதுதான் இந்த கதையோட எண்டிங். அதாவது என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பொருள் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த கதையோடைய ஒரு சாராம்சம். அதாவது அரசர் சந்தோஷமாக தனக்கு விருப்பப்பட்ட நபர்களோட பேசி பொருட்களை வச்சு சந்தோஷமாக வாழ்கிறாரு அப்படின்னா அவருக்கும் நோய் எதுவுமே வராது அப்படிங்கிறது தான். அதாவது நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கணும் அப்படின்னா அமைதியாக யார் கூடயும் பேசாமல் தனிமையில் அப்படியே இருந்துக்கோங்க. அதாவது நோய் இல்லாத வாழ்வு குறையற்ற செல்வம் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக எந்த நோயும் உங்ககிட்ட வராது, எந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட நிற்காது அப்படிங்கிறது தான் இது. ரொம்ப நன்றி.